ஆவியின் பட்டயம், இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம், கிறிஸ்துவின் வசனம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வணக்கம் நேயர்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே மற்றும் தாய்மார்களே. இந்த ஆவியின் பட்டயம் ஆவிக்குரிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் பல துறைகள் உண்டு. ஒருவர் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? குறிப்பாக ஒரு மருத்துவர் எடுத்துக்கொண்டால், ஒரு மருத்துவர் ஒரு மனிதனுடைய உடலை பற்றியும் அதனுடைய செயல்திறன் பற்றியும் முழுமையாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஒருவேளை அப்படி சரியான முறையில் அறிந்து கொள்ளவிட்டால் அந்த மனிதனுக்கு ஆபத்து தானே. அதுபோல் ஒரு கிறிஸ்தவர் நம்முடைய கைகளில் உள்ள பைபிளை பற்றி அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் எப்படி ஒரு சரியான கிறிஸ்தவராக இருக்க முடியும்? நம்முடைய ஆத்துமாவை எப்படி அந்த நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்ற முடியும்? ஒருவேளை உங்களில் பல பேருக்கு, அநேகருக்கு இந்த கவலை இருக்கலாம், பாரம் இருக்கலாம். இந்த கவலையை போக்குவதற்காக தான் ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பு நம்முடைய EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக இந்த அரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்று சொல்லப்படுகிற வசனங்களை நீங்கள் எழுதி கொண்டு அதை குறித்து சிந்தியுங்கள், அதை மற்றவர்களுக்கும் அறிவியுங்கள். இன்றைக்கு நம்முடைய செய்தியாளர், நம்முடைய வேத ஆசிரியர், EKN பைபிள் ஸ்கூல் ஃபவுண்டருமான போதகர் EKN நத்தானியேல் ஐயா அவர்கள் நமக்கான சத்தியத்தை போதிப்பார். நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும் ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி மீண்டும் EKN வேதாகம பள்ளியின் மூலமாக வேத பாடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால், வேதாகமத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் நாம் என்ன கவனித்தோம்? தேவன் கொடுத்தது ஒரே ஒரு வேதாகமும். இந்த வேதாகமத்தில் ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஞானஸ்தானம், ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர், ஒரே பிதாவாகி தேவன், இப்படி பட்டியல் போட்டு ஒன்றையே இது போதிக்கிறதுனால இந்த ஒன்றை மாத்திரம் மக்கள் சரியாக புரிந்து கொண்டால் கிறிஸ்தவர்களுக்குள் வித்தியாசம் இல்லாமல் ஒரே அன்பு, ஒரே ஐக்கியம், ஒரே ஒருமைப்பாட்டுக்குள்ளாக இருப்போம் என்று நான் சொன்னேன். அது ஒரு இன்ட்ரடக்ஷன், முன்னுரை. இன்றைக்கி நாம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேதாகமம் என்று சொல்லுகிறோமே, இது எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எங்கே தவறு இருக்கிறது என்று சொன்னால் வேதாகமத்தை புரிந்து கொள்கிற முறையில் தான் தவறு இருக்கிறது. ஆகவே நாம் அதை சரியாக கற்றுக்கொண்டால் நமக்குள் இருக்கிற அந்த கலைகள் நீக்கப்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது. பாருங்க, இந்த பைபிள், ஆங்கிலத்தில் பைபிள் சொல்கிறோம், தமிழில் வேதாகமும் சொல்லுகிறோம் இல்லையா? அந்த பைபிள் என்பது பிப்லியா என்ற கிரேக்க மொழியிலிருந்து வந்த ஒரு பதம். அதனுடைய தமிழாக்கம் என்னன்னா புத்தகம். இது ஒரு புத்தகம். நமக்கு எப்படி கணக்கு, ஆங்கிலம், தமிழ் இருக்கோ அந்த மாதிரி இது ஒரு புத்தகம். நிறைய சிலபஸ் அதில் இருக்கும். அதுபோல் இந்த பைபிள் அல்லது வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த 66 புத்தகத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்முடைய பயன்பாட்டுக்காக எளிமையாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 39 புத்தகங்களை பழைய ஏற்பாடாகவும் 27 புத்தகத்தை புதிய ஏற்பாடாகவும் பிரிச்சுட்டாங்க. மொத்தம் சேர்த்திங்கன்னா 69 புத்தகங்கள் வரும். இந்த 69 புத்தகத்தையும் ஒரு அறைக்குள்ளாகவோ அல்லது ஒரு பகுதிக்குள்ளாகவோ அமர்ந்து இந்த 40 ஆசிரியர்களும் எழுதலை. இந்த புத்தகத்தை ஒட்டு மொத்தமாக எழுதி முடித்த ஆசிரியர்கள் 40 பேர்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 40 பேரும் ஒரே நேரத்தில் இந்த புத்தகத்தை எழுதலை. இந்த 66 புத்தகத்தையும் எழுதி முடிக்க கிட்டத்தட்ட ஒரு
500 ஆண்டுகள் ஆச்சான். நினச்சி பாருங்களேன். ஒருத்தர் முதல் புத்தகத்தை எழுத ஆரம்பித்தவர் என்னைக்கு துவங்கினாரோ அந்த காலத்திலிருந்து கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் இல்லையா, அப்போ ஆதியாகமும் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற இந்த புத்தகங்களை எழுதி முடிக்க 1500 ஆண்டுகள் ஆனது அப்படின்னு வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 1500 ஆண்டு காலத்தில் இந்த புத்தகங்கள் எழுதி முடித்த 40 ஆசிரியர்கள் யார் என்றால், பெருசாக படித்தவங்க கிடையாதுங்க, பட்டதாரிகள் கிடையாது, மிகப்பெரிய அறிவாளிகள் ஞானிகள் எல்லாமே கிடையாது. இவங்கெல்லாம் யாருன்னா, சிலர் மேய்ப்பர்கள், சிலர் மீனவர்கள், கொஞ்சம் படித்தவர்கள், அதிகம் படித்தவர்கள், ஒரு சிலர் ராஜாக்கள் கூட இருந்தார்கள். இப்படி பல்வேறுபட்ட மக்கள் அவர்கள் இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஆனால் அவங்க எழுதின இடம் ஒருவேளை பக்கம் பக்கமா அப்படின்னா அதுவும் இல்லை. அவங்க எழுதின சூழ்நிலைகள் வேறு, இடங்கள் வேறு, வாழ்ந்த காலங்கள் வேறு, கல்வி அறிவு எல்லாமே அதில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தது, நிறைய வித்தியாசம் இருந்தது. 40 ஆசிரியர்கள் ஒரே நேரத்தில் எழுதல. இந்த 40 பேரும் ஒருத்தர் பார்க்கல, அது ஒரு விஷயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. காலங்களில் வித்தியாசம், நேரங்களில் வித்தியாசம், ஆட்சியில வித்தியாசம், இடங்களில் வித்தியாசம். சில பேர் அடிமையா இருந்தாங்க பாருங்களேன், அங்க கூட இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த 1500 கால இடைவெளியில் எழுதப்பட்ட இந்த புத்தகத்துக்கு என்னடா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு கோடுனுங்களேன். இந்த கோடு நான் போட்டிருக்கிறேன், இது எத்தனை கோணல் இருக்குன்னு பாருங்களேன். இது நேர்கோடு கிடையாது. ஒருத்தர் துல்லியமாக ஒரு நேர்கோடு வரைந்தால் அதில் எங்கேயும் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் சரியாக ஒரு இடத்துல தொடங்கி இன்னொரு இடத்துல முடியும், தெரியுங்களா? அது போல இந்த 66 புத்தகங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அல்லது அதன் மையப்பொருள், அதன் நோக்கம் 40 ஆசிரியர்களும் மாறாமல், மாற்றாமல், குறைக்காமல், கூட்டாமல் ஒரே மாதிரி பேசியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. காலங்கள் வித்தியாசம். இது எப்படி முடியும்? இது எப்படி? 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் நமக்கு தேவனுடைய வார்த்தை இவ்வண்ணமாக போதிக்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. 21 சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய, கவனியங்கள், தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்றால், இந்த முழு வேதாகமத்தில் மனிதனுடைய சொந்த கருத்துக்கள் இல்லை என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் என்றதை எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இது மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு இதை கொடுத்து அவர்கள் பேசி எழுதின வார்த்தைகள் என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் காலங்களில் வித்தியாசம் இருந்தாலும், ஆசிரியர்கள் வேறுபட்டிருந்தாலும், அந்த நேர்கோடு என்பது, அதன் நோக்கம் என்பது எங்கேயும் சிதையாமல், சிதறாமல் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை குறித்த போதனை தான் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு சொல்லப்படுகிறது. இதில் எங்கேயுமே மாற்றங்களே கிடையாது.
ஒரு சின்ன இடத்துல கூட மாற்றமே. ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து, பேர் சொல்லல, ஸ்திரீயின் வித்தாக வருவார் என்று சொன்னாரே, அந்த புத்தகத்தை எழுதின, அதை காலம் முன்னால் நடந்துச்சு, அதனுடைய ஆசிரியர் மோசே தான் நமக்கு தெரியும். அந்த புத்தகத்தை எழுதின மோசே என்ன சொன்னாரோ அதில் கொஞ்சம் கூட மாறாமல், குறையாமல், கூட்டாமல் பல 100 ஆண்டுகள் கழித்து தீர்க்க தரிசனம் சொன்ன ஏசாயா சொல்றாருங்க, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். என்ன ஒற்றுமை! இதுக்கடையில் எத்தனை ராஜ்யங்கள் எழும்பினது, எத்தனை ராஜ்யங்கள் அழிந்தது, எத்தனை ராஜாக்கள் தோன்றினார்கள், கணக்கே கிடையாது. ஆனால் இவ்வளவு காலங்கள் கழித்து மோசையை ஏசாயா பார்க்கலையே, 2 பேருக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் மோசேயின் மூலமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே எழுதப்பட்ட ஸ்திரீயின் வித்து ஏசாயா எழுதுகிறான், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். மத்திய ஆசிரியர் எழுதும்போது சொல்லுகிறார், இதோ ஒரு கன்னிகையானவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்பதை மரியாளுக்கு தேவதூதன் சொல்லியிருக்கிறார். யோசேப்புக்கு அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் மரியாளோடு கூட தேவதூதன் காபிரியல் பேசியிருக்கிறான். இதிலே மாற்றங்கள் கிடையாது. ஆக இந்த 66 புத்தகங்களும் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், ரட்சிப்பு தேவனுடைய திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து மூலமாக வரப்போகிறது என்பதை மட்டும் இது போதிக்கிறது. ஆகவே இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரி, இப்போ இந்த 66 புத்தகங்களை வேத வல்லுநர்கள் எப்படி நம்முடைய வசதிக்காக, புரிதலுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள் இருக்கு இல்லையா, இந்த 39 புத்தகங்களை 5 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். இதில் முதல் பிரிவு என்ன அப்படின்னா, ஆகமங்கள் என்று சொல்லுகிறார்கள். அஞ்சு புத்தகம் ஆகமங்கள். ஆகமங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதை இன்னொரு வார்த்தை இதுக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா, சட்ட புத்தகம் என்று பொருள். இந்த அஞ்சுக்கு என்ன பேருன்னா சட்ட புத்தகம். ஆதியாகமம், யாத்திரையாகவும், லேவியராகவும், என்னாகும், உபாகமம் 5ம் சட்ட புத்தகங்கள். இது ஆதியாகமம் தொடங்கி உங்களுக்கு நோட்டு அல்லது பேனா இருந்தால் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா பிரயோஜனப்படும். ஆதியாகமம் தொடங்கி உபாகமம் வரை சட்ட புத்தகம் அல்லது ஆகமங்கள் என்று சொல்லுகிறார்கள். இது எதை நமக்கு போதிக்கிறது அப்படின்னா, சிருஷ்டிப்பு முதல், நல்ல கவனிங்க, சிருஷ்டிப்பு முதல் உலகத்திலே மோசையின் மூலமாக தேவன் கொடுத்தாரே நியாயப்பிரமாண சட்டம், அந்த நியாயப்பிரமாண சட்டத்தையும் அதோடு கூட இஸ்ரவேலுடைய ஆரம்ப அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது, அவங்க எங்கே போனாங்க, எங்கே தங்கினாங்க, எப்படி வாழ்ந்தார்கள், அதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இந்த 5 புத்தகங்கள் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. 2வது பிரிவு சரித்திரம். சரித்திரத்தில் எத்தனை வருது அப்படின்னா 12 புத்தகங்கள் இடம்பெறுகிறது. சரித்திரம் என்பது 12 புத்தகங்கள் இடம்பெறுகிறது. இதில் என்னென்ன புத்தகமெல்லாம் உள்ள வரும் அப்படின்னா, யோசுவா தொடங்கி எஸ்தர் வரை. இதனை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது உங்களுக்கு நம்முடைய பாடங்கள் அடுத்து போகும்போது நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இது மிகவும் ஒரு வழிகாட்டியாக, ஒரு உறுதுணையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு எழுதி போட்டு காண்பிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும்.
சரித்திரம் என்பது 12, யோசுவா தொடங்கி எஸ்தர் வரைக்கும் நீங்கள் பைபிளில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 12 புத்தகங்கள் வரும். ஆகவே இந்த புத்தகங்கள் எதை போதிக்கிறது அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் யாரோடெல்லாம் யுத்தம் செய்து வெற்றி பெற்றார்கள், எங்கு தோல்வி அடைந்தார்கள், இந்த வெற்றி தோல்வியை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அவருடைய ராஜாக்கள் அவங்க எந்த நிலையில் இருந்தாங்க, எந்த நிலைக்கு மாறினாங்க, எந்த நிலைக்கு போனாங்க, கானானை போய் சுதந்திரித்து கொண்ட பிறகு அவங்க என்னெல்லாம் ராஜ்யங்கள் ஏற்பட்டது, இதை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவனுடைய சட்டத்தை மீறும் போது, தேவனுடைய உடன்படிக்கை அவர்கள் உடைத்து அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்ட போது எந்தெந்த நாடுகளுக்கு அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த 12 புத்தகங்களை படிக்கணும். மீதியானியர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள் இவங்கெல்லாம் அடிமைப்படுத்தினாங்க இல்லையா, பாபிலோனியர்கள் அடிமைப்படுத்தினாங்க இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த 12 புத்தகங்களை தெரிஞ்சு ரொம்ப அழகாக இருக்கும், கதைகள் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லை, அவர்கள் நாடு கடத்தப்பட்ட பிறகு, அடிமைகளாய் போன பிறகு எப்படி திரும்பி வந்தார்கள், இதையும் இந்த சரித்திர புத்தகம் தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. 3வது பிரிவு என்னன்னா கவிதைகள். இதில் ஒரு 5 புஸ்தகம் வரும் கவிதைகள். இது எங்கே ஆரம்பமாகுது அப்படின்னா, யோபு அப்படின்ற புத்தகத்திலிருந்து உன்னத பாட்டு வரைக்கும், யோபிலிருந்து உன்னத பாட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 புத்தகங்கள் கவிதைகளாக வரும். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, ஞானம், தொழுகை, வாழ்வியல் முறை, இந்த 3ஐயும் இந்த புத்தகங்கள் சொல்லுகிறது. 4, இந்த 4 என்பது மீதம் இருக்கிற ஒரு 17 புத்தகத்தை 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதாவது ஏசாயா தொடங்கி மல்கியா வரைக்கும் தீர்க்க தரிசன புத்தகங்கள் இல்லையா. இந்த 17 தீர்க்க தரிசனங்களை 2 பிரிவாக பிரித்து ஒன்றை என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 5 புத்தகங்களை கொடுக்கிறார்கள். பெரிய தீர்க்க தரிசனம். இதில் என்னென்ன புத்தகங்கள் வருதுன்னா, ஏசாயா தொடங்கி தானியேல் வரைக்கும். இதெல்லாம் பெரிய தீர்க்கதரிசனம். இதில் சின்னது பார்த்தீங்கன்னா எரேமியா எழுதின புலம்பலும் இதில் சேர்த்து கொள்ளப்படுகிறது. அது சின்ன புத்தகமாக இருந்தாலும் எழுதினவர் பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனால அதை அப்படி சேர்த்துக்கிட்டாங்க. ஆக இந்த பெரிய தீர்க்க தரிசனம் என்பது 5 புத்தகங்கள். இதில் ஏசாயா தொடங்கி தானியேல் வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது என்னன்னா, இந்த 17 புத்தகத்தை 5ஆக பிரித்து, பெருசுன்னு சொல்லிட்டோம் இல்லை, அப்போ என்ன வரணும், சிறியது, சிறிய தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 12 புத்தகம் வைக்கிறாங்க. மொத்தம் 17 வருதாங்க, 17 புத்தகங்கள். அதை 12 பிரிச்சுட்டாங்க. இதில் எங்கே தொடங்குதுன்னா, ஓசியா தொடங்கி மல்கியா வரைக்கும். இன்னொரு முறை நீங்கள் இந்த கிளான்ஸ் பார்த்துக்குங்க. 66 புத்தகங்கள், 39 பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டை 5 பிரிவாக பிரிக்கிறாங்க. 1 ஆகமங்கள், அது சட்ட புத்தகமாகவும் சொல்லப்படுகிறது. 5 புத்தகங்கள். இதை நான் வேணும் எழுதி போடுறேன். இது ஆதி ஆகமும் தொடங்கி உபாகமும் வரை. 2 சரித்திர புத்தகம் 12, யோசுவா தொடங்கி எஸ்தர் வரைக்கும். கவிதைகள் 5, யோபு தொடங்கி உன்னத பாட்டு வரைக்கும். பெரிய தீர்க்க தரிசனம் 5, ஏசாயா தொடங்கி தானியேல் வரைக்கும். சிறிய தீர்க்க தரிசனம் 12, ஓசியா தொடங்கி மல்கியா வரைக்கும். ரைட், ஓகே. இப்போ நாம் பழைய ஏற்பாட்டை பற்றி படிச்சுட்டோம். அப்புறம் என்ன இருக்குது, புதிய ஏற்பாடு ஒன்று இருக்குது இல்லையா. அந்த புதிய ஏற்பாடு எத்தனை பதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம நம்முடைய சூழ்நிலைக்காக நான் அழிப்போம். நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் இல்லையா. புதிய ஏற்பாடு 27 புத்தகங்கள்.
இந்த 27 புத்தகங்களையும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 5 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். 1 சுவிசேஷம், 4 புத்தகம். இதில் மத்தேயு டு யோவான் வரை, மத்தேயிலிருந்து யோவான் புத்தகம் வரைக்கும் 4 சுவிசேஷ புத்தகங்கள். 2 சரித்திரம். நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா சரித்திரம் அப்படின்னு. இதில் எப்படி வருதுன்னா சபை சரித்திரம். இதில் ஒரு புஸ்தகம் மட்டும்தான் வருது. அது என்ன புஸ்தகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள். சகோதரர்களே, புதிய ஏற்பாட்டில் இந்த புத்தகத்தை நாம் சரியாக கற்றுக்கொண்டால் இந்த புத்தகம் சபை எங்கே ஆரம்பித்தது, எப்படி ஆரம்பித்தது, எப்படி அந்த சபையானது விசுவாசித்தது, எப்படி அவர்கள் ஞாயிறு தொழுகை நடத்தினார்கள், எதை விசுவாசித்தார்கள், இந்த நாளில் இங்கே ஆரம்பிக்கப்பட்ட சபையானது எப்படி அந்த ஒற்றுமைக்குள் இருந்தது என்பதை சரியாக புரிந்து கொள்ள இந்த புத்தகம் மிக 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 அவசியமான ஒரு புத்தகமாய் இருக்கிறது. 3வது நிருபங்கள். இந்த நிருபங்கள் என்ன பண்ணுறாங்க, 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. மொத்தம் இதில் ஒரு 21 புத்தகங்கள் வருகிறது. நிருபங்கள் 21, அதாவது ரோமர்லேருந்து நீங்கள் யூதா வரைக்கும் படித்தீங்கன்னா 21 நிருபங்கள் வரும். இந்த 21 நிருபங்களை 2 பிரிவுகளாக பிரித்து ஒரு பிரிவு என்ன பண்ணுறாங்கன்னா பவுலின் நிருபம். பவுலின் நிருபங்கள் அப்படின்னு பேர் அதுக்கு. இந்த பவுலின் நிருபங்கள் எத்தனைன்னா 13ன்னு சொல்கிறாங்க. 13. ஒன்று சேர்த்து கொள்ளலாம். அது என்ன, எபிரேயர் புத்தகம் இது வரைக்கும் யார் ஆசிரியர் யாருக்கும் கன்ஃபார்மாக சொல்ல முடியலைங்க, கான்ஃபிடென்ட் இல்லைன்றதுனால மேபி ஒரு வேலை இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 13 ப்ளஸ் ஒரு பிராக்கெட்டில் வேணால் போட்டுக்கலாம், ப்ளஸ்ஸாக 14 நாம் சேர்த்து கொள்ளலாம். 4வது பிரிவு என்னன்னா தனிப்பட்ட நிருபங்கள். தனிப்பட்ட நிருபங்கள் எத்தனைன்னா 7. அதாவது பேதுரு எழுதுந்து, யோவான் எழுதுந்து, யாக்கோபு எழுதுந்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிருபங்கள் வருகிறது. 5வது பிரிவு என்னன்னா தீர்க்க தரிசனம். இது வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 27 புத்தகங்கள் இங்கே நமக்கு வருகிறது. சரி, 66 புத்தகம், 39 பழைய ஏற்பாடு, 27 புதிய ஏற்பாடு, இதெல்லாம் ஏங்க எழுதணும்? இதனுடைய நோக்கம் என்னங்க? இதுக்கு என்ன அவசியம்? இன்றைக்கி நிறைய பேர் பைபிளே இல்லாமல் பிரசங்கம் பண்ணுற ஆளெல்லாம் இருக்காங்கல்ல. பைபிளே திறக்காமல் ஏதோ தாங்கள் என்ன நினைக்கிறாங்களோ, என்ன யோசிக்கிறாங்களோ அதையெல்லாம் என்கிட்ட பேசினார், என்கிட்ட சொன்னார், எனக்கு இது நைட்டு என்கிட்ட டீ குடிச்சிட்டு போனார், இப்படி சொல்கிற ஆள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் இருக்கும்போது எதுக்கு மெனக்கட்டி எவ்வளோ பெரிய புத்தகத்தை எழுதி கொடுக்கணும்? இது எதுக்குன்றண்ணா நீங்களே கேள்வி கேளுங்களேன். இது எதுக்கு? இன்றைக்கி தான் நிறைய ஊழியக்காரர்கிட்ட ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவங்க நிறைய புது புது அர்த்தங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குங்க? நல்லா யோசித்து பாருங்கள். தேவனுக்குன்னா
நேரங்காலம் போதலை, பொழுதுபோக்கு இல்லை அப்படின்றதுனால இந்த 66 புத்தகத்தை 40 ஆசிரியருக்கு கொண்டு 1500 வருஷங்களாக எழுதி கொடுத்து நம்மகிட்ட அச்சிட்டு கொடுத்து நம்ம மொழிபெயர்த்து அழகாக கொடுத்துருக்குறாங்கன்னா வேலை வெட்டி கிடையாது அப்படின்னா யோசித்து பாருங்கள். இந்த புத்தகங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், நான் வாசிக்கிற வேதத்தை கொஞ்சம் கவனிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நான் வாசிக்க நீங்கள் கவனமாக கேளுங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், அண்டர்லைன் பண்ணுங்க, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி. 2 நோக்கம். ஒரு கிறிஸ்தவன் இந்த வசனத்தின்படி பிறந்திருப்பானால் அவன் எல்லாவற்றிலும் தேறினவனாக இருப்பான். இந்த வசனம் போதிக்கிற எல்லா நற்கிரியைகளையும் அவன் செய்கிறவனாக இருப்பான். ஒருவேளை அவன் அதில் இல்லைன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் தடுமாற்றம் உள்ளவனாக இருக்கிறான்னு வச்சுங்களேன், இந்த வேதம் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இதுதாங்க இந்த வேதம் இவ்வளவு அழகா எழுதி கொடுத்ததற்கான ஒரு முக்கிய நோக்கமே இதுதான். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் என்ன சொல்லுது? இதற்கு ஒப்பிடமான ஒரு வசனம் அது. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். 31 ரொம்ப முக்கியமான வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க நித்திய ஜீவனுக்கு போக வேண்டுமானால், நல்ல நியாயத்தீர்ப்பு பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த சத்தியத்தை தான் அறிய வேண்டுமே தவிர, இந்த சத்தியத்திற்குள் இல்லாத எதையாகிலும் ஒருவர் நான் கனவு கண்டேன், தரிசனம் கண்டேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அங்கே பேசினார், இங்கே பேசினார் என்று யாராகிலும் சொன்னால் இதிலே நீங்கள் அவர் கூட்டுகிறார் என்று அர்த்தம், கழிக்கிறார் என்று அர்த்தம். வேலை மெனுக்கட்டி இவ்வளவு புத்தகத்தை எழுதலுங்க. தேவன் ஏன் இதை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு? இதில் உள்ளது படித்தால் போதும். இது கொடுக்கிற இந்த உபதேசத்தினால் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக நீங்கள் நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் உங்களை நியாயம் விசாரிக்கும் போது சரியான நியாய தீர்ப்பை அடைய வேண்டும். இதுதான் நோக்கமே தவிர உங்களை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போவதற்காகத்தான் தேவாதி தேவன் இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வேதாகமத்தை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள காத்திருங்கள். அடுத்த பாடம் வரைக்கும் தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கிடைக்க பெற்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, எங்களுக்கும் நீர் தகப்பனாய் இருப்பதற்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேத எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. அதற்காக நீர் தெரிந்து கொண்ட பரிசுத்த மனிதர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேதம் தெளிவுள்ளது, உமது வேதம் கலப்படம் இல்லாதது. உம்முடைய வேதம் தகப்பனை ஞானமாய் எங்களுக்கு தகப்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய பாடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோமே. ஒரு பெரிய தகப்பன தொகுப்பாக இருக்கிற 66 புத்தகங்களை நாங்கள் எப்படி பகுத்து படிக்க வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உமக்கு நன்றி. இந்த பாடத்தை கேட்ட உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் இந்த நேரத்தை உமக்கென்று ஒதுக்கினதனாலே இதற்குரிய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் மீதும் வந்து இறங்கி அவர்களை நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறேன். கிருபையாக இருந்து ஆசீர்வதியும்.
இந்த பாடங்கள் தகப்பனை எல்லா இடங்களுக்கும் போய் சேரும்படி, இன்னும் அநேக தகப்பனை ஒளிபரப்புகளை இது பெரும்படியாய் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.